ஸ்கூல், காலேஜ், அகாடமி, டியூஷன் என்ன சொல்லணும்னா ஜிம்மு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்குன்னு ஒரு கோச்சர் இருப்பாங்கல்ல. நம்ம இப்படி செய்யணும். இதை விட பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம அம்மா அப்பா கூட நம்ம குழந்தைங்களா இருந்தப்ப நமக்குன்னு ஒரு கோச்சர் நம்ம அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை டியூஷன் டீச்சராக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் டீச்சராக இருக்கட்டும், இப்படி நமக்கு ஒரு புஷ் பண்ணுறதுக்கு இன்னும் உன்னால் அதிகமாக உயர முடியும், இன்னும் பெட்டராக நீ மாற முடியும்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு கோச்சர் இருப்பாங்க. பட் நம்ம வீட்டில் இருக்கும்போது வீட்டிலலாம் வேலை செய்கிறதுக்கு ஒரு கோச்சர் தேவையா, இல்லை வீட்டில் வேலை செய்கிறதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியில் வரணும், நமக்கும் இந்த பிரபஞ்சத்தோட நம்ம ஆன்மா கனெக்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு டைமிங்கை நம்ம ஒதுக்கணும். என்னங்க புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நல்ல வேலைகள் அதிகமாக இருக்கும், வேலையை போட்டுட்டு வேறு வழி இல்லை, நம்ம இப்போ ரெஸ்ட்டு தான் எடுத்தாகணும். என்ன சொல்லணும்னா, எனக்கு தூக்கம் வருது, இந்த டைமிங்கில் என்னால் வேலையும் செய்ய முடியாது, ஃப்ரீயாக மற்ற வேலைகளை இழுத்து போட்டும் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு யோசிக்கவும் முடியாதுன்னு போய் தூங்க ஆரம்பிச்சிருவோம். பட் எந்திக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 10 o'clock படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12 o'clock எந்திக்கிறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் நீங்கள் செய்யக்கூடிய லஞ்சு இப்படி எல்லாமே பாதிக்கப்படும். அப்போது அந்த இடத்துல நமக்கு தூக்கமும் வேணும், நம்ம வேலைகளை முடிக்கணுன்ற ஒரு எஃபெக்டிவான திங்கிங்கும் வேணும். ஏன்னா நம்ம என்ன தான் உடல் உழைப்பு இல்லை கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம வேலைகளை எஃபெக்டிவாக முடிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு கோச்சர் வேணும். அந்த கோச்சர் ஹஸ்பண்டாவோ இல்லை குழந்தைங்களாவோ நிச்சயமாக இருக்க போகிறதில்ல. ஏன் நம்மளோட பேரண்ட்ஸாக கூட இந்த டைமிங்கில் இருப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா பேரண்ட்ஸ் கூட பேசுகிறது கூட ஒரு சில பெண்களுக்கு டைம் கிடையாது. அப்படி நம்ம கோச்சர் யாருன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் நம்ம கோச்சராக இருக்க முடியும். நம்ம தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அடுத்த லெவலுங்கிறீங்களே, நாங்கள் கிச்சனை விட்டே வெளியில் வர முடியலையே, நாங்கள் எங்கே அடுத்த லெவலுக்கு போகிறதுனா இது சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்லலைங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து பிளான்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும். ட்ராயிங்னா சார்ட்டில் வரைகிறத சொல்லலை, ஒரு பாட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு ஐடியாஸ் பண்ண பிடிக்கும். அதே மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறது பிடிக்கும். என் கிச்சனை நீட்டாக பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கிறது பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் கிச்சனில் நான் கோலம் போடுறதுனால மகாலட்சுமி தேவிக்கு மட்டும் பிடிக்குன்றதுக்காக கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் கடவுளை கும்பிட்றதுக்கு முன்னாடி நானும் யூடியூப்பை பார்த்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். கிச்சன்லலாம் கோலம் போடுறாங்களே பரவாயில்லையே, ரொம்ப அழகாக இருக்கேன்னு தான் நான் அதை விரும்பி ஆரம்பித்தேனே தவிர்த்து ஸ்டார்டிங்லே ஒரு கடவுளை நிர்ணயம் பண்ணி இந்த இடத்துல நான் கோலம் போடலை. அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம கிச்சன் உள்ளே வரும்போதே ஒரு கமகமன்னு ஒரு வாசனையோட, நம்ம ஹாலுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு அடிக்கடி ஒரு திங்கிங் வரும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா? என்னென்னா ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், அந்த இடத்துல நம்ம ஃபேமிலியோடு இருக்கோம், நல்லா நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இடம், கொஞ்சம் கூட அந்த இடத்துல ஒரு அசுத்தமாகவோ இல்லை பார்க்குறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாமலோ இப்படி எதுவுமே இல்லாமல் நமக்கு மனசு நிறைவாக இருக்கிற மாதிரி பக்கத்தில் நதியோட சத்தம், ஆறுகள் ஓடுற சத்தம், மீன்கள் துள்ளி குதிக்கிற சத்தம், பறவைகளோட அதாவது அந்த குரல், மென்மையான அந்த குரல் ஒலி, அது மட்டும் இல்லாமல் இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசம் அந்த சத்தம், அந்த தென்றல் காற்று அப்படியே நம்ம மேலே படும்போது அந்த இடத்துல எப்படி இருக்கும், அந்த இடத்துல ஒரு டீயோ காஃபியோ இல்லை சாப்பாடோ நம்ம ஃபேமிலியோடு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சின்ன இமேஜின் பண்ணிவிட்டு நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இமேஜினே நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேமிலியோட ஒரு சில நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இப்போ ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இட்லி அவிச்சிட்டு வேகமாக கொண்டு வந்து வைப்போம். அந்த இடத்துல என்ன சமையல் பண்ணியிருக்கீங்களோ அதை சமையல் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம வேகமாக எடுத்துகிட்டு வந்து வைப்போம். நம்ம நிற்க கூட நேரம் இல்லாமல் அங்கே என்ன மனசு தோணும், கிச்சனில் அடுத்த பாத்திரங்கள் கிடக்கு அதை வேற கழுவணும், சீக்கிரம் சாப்பிட்டுட்டே கழுவோம். ஒரு சிலர்லாம் கிச்சனில் நின்னே சாப்பிடுவோம். இப்போ நான் கூட என்ன பண்ணுவேன், கடகடன்னு வேலை இருக்குது அப்படின்னா கிச்சனில் நின்னே கூட சாப்பிட்ருவேன், ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன். அந்த மாதிரி நம்ம அந்த வேலைகளை பார்க்கணும் இந்த வேலைகளை பார்க்கணுன்னு அப்படியே ஒர்க் ப்ரெஷர் நம்ம மேலே அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த இடத்துல ஒரு கோச்சராக நம்ம தான் செயல்படணும். நம்ம வீடு இப்படி தான் இருக்கணும், இந்த டைமிங்குள்ளே பாத்திரம் கழுவணும். ஸ்கெடியூலுங்கிறது எழுதி வச்சு பண்ணுறதோ இல்லை டூ டூ லிஸ்ட்டு போடுறதோ கிடையாது. நம்ம மைண்டுக்கு நம்ம வேலை கொடுக்குறது, இந்த நேரம் தான் நான் செயல்படணும், இந்த நேரம் நான் தூங்கணும். அட்லீஸ்ட் வீக் டேஸில் இந்த நேரம் தூங்கினாலும் வீக்கெண்டில் அதை மாற்றிக்கலாம், தப்பு இல்லை. குழந்தைங்க இருக்காங்கக்கா, என்னால் 2 பசங்களை வச்சுட்டு கவனிக்க முடியலக்கான்லாம் ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணிங்க. அப்படி கிடையாது, எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்காங்க,
எல்லாருக்கும் குடும்பம், மாமியார், மாமனார், இன்னும் சொல்லணும்னா 2வது மருமகள், 3வது மருமகள் அப்படின்னு கூட இருப்பாங்க. மூத்த மருமகள் தான் அந்த வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி இருப்பாங்க. சுத்தமாக அவங்களுக்கு டைமே இருக்காது. அதே நேரத்துக்கு ஒரு நல்ல அன்பான குடும்பமாகவும் இருப்பாங்க. அந்த இடத்துல எல்லா வேலை சுமையும் அவங்க தலையில் தூக்கி போட்டுக்குருவாங்க. அந்த மாதிரி நமக்கு வேலைகள் அதிகமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா நானுமே ஒரு ஸ்மால் ஃபேமிலியில் தான் இருக்கிறேன். அதாவது நானும் என் கணவர், குழந்தைங்க 2 பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த ஒரு சிச்சுவேஷனை கூட நமக்காக பயன்படுத்தாமல் நம்ம அடுத்த வேலை இருக்குது அடுத்த வேலை இருக்குன்னு யோசிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போது இந்த இடத்துல ஒர்க் ப்ரெஷரை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஒரு கோச்சராக நம்ம எப்படி ரெடி ஆகணுன்றதை பற்றியும் சொல்லியிருக்கேன். இந்த வெற்றிலை தீபம் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வெற்றிலை தீபமோ இல்லை சுவாமிக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களோ இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜா வேலைகளில் நம்மளை ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பூஜை வேலைகள்ன்றது ரொம்ப ஹெவியாகவும் மாறலாம், ரொம்ப சிம்பிளாகவும் மாறலாம். ஒரு சிலர் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்க. சின்ன சிலைகளை வச்சு டெய்லி கூட அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம பண்ண முடியாதது கூட அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை நிறைய பொருட்களை சேர்த்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, இந்த தெய்வத்துக்கு பண்ணால் அந்த தெய்வத்துக்கு பண்ணணுமே, அந்த தெய்வத்துக்கு பண்ணால் அவங்களுக்கு பண்ணணுமேன்ற ஒரு எண்ணமும் இருக்கும். இது எல்லாத்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலையோ அல்லது விநாயகர் சிலையோ எந்த சிலைகளாக இருந்தாலும் அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேயில் பாலோ பன்னீரோ எதுவாக இருந்தாலும் முதல் நாள் தெரியும்ல, நம்ம இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறோன்னு முதல் நாளே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நாளைக்கு சிவராத்திரியாக நமக்கு தெரியும், பஞ்சமியாக நமக்கு முதல் நாளே தெரிஞ்சிடும். அப்படி தெரியும் போது ஒரு சின்ன கிட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ விளக்கு தேவையா, விளக்கையுமே ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் வேலைக்கு போகிறோம் சிஸ்டர், ஈவினிங் 8 மணிக்கு தான் வரோம் அப்படின்னாலும் இவ்வளோ பெரிய விளக்கு ஏற்றணும்னு அவசியம் இல்லைனாலும் சின்ன விளக்காவது நம்ம ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அபிஷேகம் கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ திரி, அதுக்கப்புறமா அந்த தூபம், அதாவது சாம்பிராணி ஏற்றுவோம் இல்லையா, அது மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதே தவிர்த்து அதை மட்டும் வெளியில் 2 பிளேட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே மாதிரி இல்லாமல் 2ஆக வச்சுக்கலாம். அப்படி வெளியில் வைக்கக்கூடிய பொருட்கள் தீப்பெட்டி, திரி, அதுக்கப்புறம் ஊதுபத்தி இல்லை சாம்பிராணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அபிஷேகம் கிட்டு பால், பன்னீர் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னா, பித்தளை செம்பில் பண்ணுறது நல்லது தான். இருந்தாலும் இப்போ வேலை சுமையில் நிறைய பேரால் இது பண்ண முடியறது கிடையாது. அதனால் கண்ணாடி டம்ளர் பயன்படுத்தலாம். கண்ணாடி டம்ளர்லேயுமே விளிம்பு மாதிரி இருக்கும்ல, நம்ம நார்மலாக டீ காஃபி குடிக்கிற டம்ளர்ஸ், நான் சொல்கிறது கப்பு இல்லை, டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு நான் 2 நாள் கழித்து அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் முன்னாடியே பால், அதுக்கப்புறம் பன்னீர், இல்லை என்னென்ன தேவையோ தேன், இதெல்லாமே கூட நீங்கள் கண்ணாடி டம்ளரில் வச்சு, இல்லைன்னா இப்போ கூட நான் மாக்கோள கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார்ஸ், சின்ன சின்ன ஸ்பைஸ் ஜார்ஸ் கூட வாங்கிட்டு நீங்கள் மூடி போட்டு கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் சம்டைம் அந்த மாதிரி தான் பண்ணுறது. இப்போது நமக்கு முன்னாடி எடுத்து வைக்கணும், திடீர்னு அப்பைக்கின்னு போயிட்டு பால் வாங்குறது, அதுக்கப்புறம் பன்னீர் வாங்குறது, அந்த மாதிரிலாம் நான் வேலையை வச்சுக்கிறது இல்லை. மந்த்லி ஒன்ஸ் பூஜா, அதாவது பூஜைக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள்லாம் நான் வாங்கிடுறது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பூஜைனா இன்றைக்கி போயிட்டு கடையில் என்னென்ன இருக்கோ தேடி தேடி போய் வாங்குவேன். அந்த மாதிரி நான் இப்போ பண்ணுறது கிடையாது. மாதத்தில் என்னென்ன பூஜை பொருட்கள் தேவை, என்னென்ன ஊதுபத்தி தேவை, என்னென்ன சாம்பிராணி தேவைன்னு முன்னாடியே எழுதி வச்சுட்டு அதை கரெக்டாக வாங்கிடுவேன். பன்னீர் பாட்டில்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 1 லிட்டர் பாட்டில் மாதத்துக்கு தேவைப்படும். ஏன்னா ஃப்ரெஷ் பன்னீரும் யூஸ் பண்ணுவேன், திடீர்னு தண்ணியில் கலந்தும் யூஸ் பண்ணுவேன். அதனால் 1 லிட்டர் பாட்டில் எனக்கு தேவைப்படும். அதனால் மொத்தமாக மாதத்தில் வாங்கிடுவேன். ஸோ மாதத்தில் 28 நாளாக இருந்தாலும் சரி, இல்லை 31 நாளாக இருந்தாலும் சரி, எனக்கு அந்த ஒரு தடவை ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ கடைக்கு போகிறதுக்குன்னு நேரம் ஒதுக்குனா போதும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஷெடியூல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை செய்கிறது, அதுக்காக இங்கிட்டு பாதி வேலையை செய்கிறது, அதை விட்டுட்டு அங்கிட்டு பாதி வேலைகள் செய்கிறது, ஒரு நேரம் காலம்னு எதிர்பார்க்காம திடீர்னு பூஜை ரூமில் போயிட்டு விளக்கேற்றிக்கிட்டு இருப்போம், கடகடன்னு ஓடியாந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருப்போம், கடகடன்னு ஓடி போய் பாத்ரூமுக்கு போனோன்னா பாத்ரூம் கழுவிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி நானுமே நிறைய ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ என் பசங்க வரும்போது 4 o'clock வராங்க அப்படின்னா, அன்னைக்கு நான் பச்சைப்பயிறு, அதாவது செவ்வாய்க்கிழமை சொல்கிறேன், பச்சைப்பயிரில் கட்லெட்டு செஞ்சுருந்தேன். அந்த பச்சைப்பயிறுமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஊற போட்டு அன்னைக்கு அவிச்சுலாம் நான் செய்ய மாட்டேன். இந்த பச்சைப்பயிறு முளைக்கட்டிய தானியங்கள் கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு வர மாதிரி முளைக்கட்டி வச்சுருவேன். அதாவது முளை கட்டுறதுக்கும் ஊற வைக்கிறதுக்கும் ஒரு 2 நாள் தேவைப்படும். 2 நாள்னால் 2 நாள் முழுக்க இல்லை,
அந்த ஊற வைக்கிறது ஒரு நாள் ஊற வைப்போம், மறுநாள் முளைக்கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 நாள் நமக்கு தேவைப்படும். மற்ற ஒரு 5 நாள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த முளைக்கட்டிய தானியங்களை நான் கையோடு அரைச்சி ஒரு பக்கம் இந்த அபிஷேகம் கிட்டலாம் ரெடி பண்ணுற நேரத்தில் அபிஷேகம் கிட் ரெடி பண்ணிவிட்டு இந்த வேலைகள்லாம் செஞ்சு அரைச்சி கட்லெட்டுக்கான தேவையான மாவெல்லாம் எல்லாமே உருட்டி வச்சுட்டேன். பசங்க வரும்போது அப்பைக்கின்னு எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். அவங்களுக்கு வரவும் அவங்க வேலையை பார்த்துட்டேன் அப்படின்னா அவங்க பாட்டை சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டை அடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு டியூஷன் போகிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா அவங்க கிட்டத்தட்ட போகிறதுக்கு அதாவது டியூஷன் போகிறதுக்கு ஒரு 5:30 ஆகுதுன்னா நான் ஒரு 6 தான் அன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி மார்னிங்கே எனக்கு தெரியும் இத்தனை மணிக்கு தான் நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோன்னு ஒரு ஸ்கெடியூல் தெரியும். ஸ்கெடியூலுங்கிறது கொஞ்சம் கூட 5 நிமிஷம் கேப் விழுந்துடக்கூடாதுங்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் இப்போ நான் ஒரு 5 மணிக்கு யோசிச்சிருக்கேன்னா 6 மணிக்கு பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்காக வந்துட்டு நம்ம நான் இப்போயே தான் பண்ணணுன்னா தான் நமக்கு ஒரு ப்ரெஷர் வரும். அந்த மாதிரி இல்லாமல் நான் 6 மணிக்கு பண்ணுவேன் அப்படிங்கோ. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5:30க்கு கிளம்புற பசங்க 5:45க்கு தான் போனாங்க, அதாவது டியூஷனுக்கு கிளம்புனாங்க. பரவாயில்ல இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் லேட்டாக செஞ்சேன். ஏன்னா நான் ப்ரீ பிளானிங்கோடு இருக்கேன். எனக்கு 10 நிமிஷம் லேட் ஆனாலுமே இப்போ 6 மணிக்கு நான் பூஜையில் உட்காரேன்னா 7 மணிக்கு தான் நான் எந்திரிச்சு வெளியில் வந்தேன். வீடியோ எடுக்கிறதுனாலே கொஞ்சம் அதிகமாகவே தான் நேரமாகச்சு. ஒரு 7:20 கிட்ட ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 7:20க்கு நான் நைட்டு டின்னர் பண்ணணும் அப்படிங்கும்போது நைட்டு டின்னருக்கு தேவையான ப்ரீ பிளானிங்குமே மத்தியானம் முடிச்சு வச்சிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் வேலைகள் மத்தியானங்கிறது வந்து ஒரு நாளைக்கான ப்ரீ பிளானிங் நான் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக ஒரு 4-5 டேஸ்க்கான ப்ரீ பிளானிங் இருக்கும். இப்போ நைட்டுக்கு வந்து நான் தோசை சுட்டு தேங்காய் சட்னி வச்சிடலாம் அப்படின்றத யோசித்து வச்சுருந்தேன். ஸோ தேங்காய், உடச்சக்கல்ல அது என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் எந்திரிச்சு ஒரு 7:20க்கு எந்திரிச்சு போனாலும் உடனே போயிட்டு சடனாக நான் போய் கடன்னு சட்னி அரைக்க முடியாது என்னால். ஒரு 10 நிமிஷம் இப்படி உட்காரவோ இல்லை ஃபோன் பார்க்கவோ கண்டிப்பாக செய்வேன். அதனால் அந்த நேரங்களில் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அன்றைக்கின்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அந்த சட்னி அரைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. நம்ம அப்போ போய் தேங்காய் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு பொருட்களாக தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ரெடியாக வச்சதை சர்ன்னு போட்டு ஒரு 4 அரை அரைச்சிட்டேன்னு வைங்களேன், சட்னி ரெடி ஆயிரும். ஒரு பக்கம் தாளிப்பு கொடுத்துடலாம். ஏன்னா தாளிப்புக்கு தேவையான கருவேப்பிலையுமே ப்ரீ பிளானிங் பண்ணிட்டேன். அந்த மாதிரி அதே மாதிரி 5.5 டப்பான்னு ஓப்பன் பண்ணிட்டேன்னா எப்பயுமே 5.5 டப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதையுமே ஷெடியூல் பண்ணி வச்சுருவேன். ஷெடியூலுங்கிறதையுமே ப்ரெஷர் கொடுக்காமல் பண்ணுவேன். இது எல்லாமே என்னோட மைண்ட் அலாமில் தான் இருக்கே தவிர்த்து நான் டூ டூ லிஸ்ட்டு போட்டு பெரிய கேலண்டர் மாதிரி தொங்க விட்டு இவ்வளோ வேலைகளை பார்க்கணுமான்னு அதை பார்த்தாலே ஒரு கிருட்டுன்னு வடிவேல் சார் சொல்கிற மாதிரி மயக்கம்தான் வரும். அதனால் நான் அப்படிப்பட்ட ஷெடியூல் போடவே மாட்டேன். ஒரு 1 ஹவருக்குள்ள ஷெடியூல் அப்படி போடுவேன். நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த மேக்னெட்டிக் போர்டுன்னு, அதை பற்றி நான் அடுத்த லாங் வீடியோவில் சொல்கிறேன். அந்த மாதிரி 1 ஹவருக்குள்ள ஷெடியூல். இப்போ எந்திக்கிறேன்னா 7:20க்கு எந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பூஜையிலேருந்து 7:20க்கு எந்திரிச்சிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கூட ஆகட்டுமே, 8க்கு எந்திக்கிறேன் அப்படின்னா 9 அந்த அதாவது 8:45 9 குழந்தைங்க சாப்பிடணுன்னா 8:45க்குள்ளே என்னோட டின்னரை முடிக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிப்பேன். இப்போ 8:45லேருந்து ஏன்னா ஆல்ரெடி நான் 10 நிமிஷம் உட்காந்துட்டேன், ஃப்ரீ பண்ணிட்டேன். 8:45ல் ஃபுல் வேலையை முடிச்சுட்டா கூட பாத்திரம் கழுவுறதுக்கு சடனாக நம்ம அப்போ என்ன பாத்திரம் டின்னருக்கு சாப்பிட்ருப்போமோ அது மட்டும்தான் இருக்கும் இல்லையா, அதனால் அதை வரைக்கும் வாஷ் பண்ணால் போதும். அதுக்குமே பார்த்தா ஒரு 20 to 50 அதாவது 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் தான் எடுக்கும். ஸோ ஒரு 9:30க்கு எனக்கு படுக்கிறதுக்கு அதாவது நான் போயிட்டு அடுத்த நாள் எழுந்திருக்கணும், நான் சீக்கிரம் தூங்கணும்னு எனக்கு ஒரு ஷெடியூல் இருக்கிறனால போய் தூங்குறதுக்கான ஒரு நேரம் சரியாக இருக்கும். நான் லேட்டே ஆக்குனாலுமே ஒரு 10 மணிக்கு நான் தூங்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கிச்சன் க்ளீன் பண்ணணும், பாத்திரங்கள் கழுவணும், அதை எல்லாமே செட்டில் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி. அதை விட்டுட்டு நான் நைட்டு போய் ப்ரீ பிளானிங் பண்ணிவிட்டு ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 9 மணிக்கு ப்ரீ பிளானிங் முடிச்சுட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு வேகமாக ஒரு பக்கம் தோசை ஊற்றிட்டு அந்த மாதிரி நான் இந்த கன்ஃபியூஷன் வச்சுக்கவே மாட்டேன். இப்போது இந்த இடத்துல நம்ம கோச்சர் எப்படி செயல்படுவாங்க, நமக்குள்ளே இருக்கிற டூ டூ லிஸ்ட் எப்படி இருக்கணும், இது எல்லாத்த பற்றியுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஷெடியூல் எப்படி இருக்கணும், நமக்குள்ளே ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் எப்படி ரெடி பண்ணிக்கலாம், இப்படி எல்லாமே சொன்னேன் இல்லையா. அடுத்ததாக
நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ்னால் இப்போ நம்ம கோச்சர் இவ்வளோ நேரம் வெளியில் வந்து வேலை பார்த்தாங்கல்ல, இப்போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வெளியில் வருவான். அது எப்படின்னா, இப்போ நான் உங்கள் முன்னாடி பூஜைலாம் பண்ணியிருக்கேன். பூஜை பண்ண கையோட எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஆத்ம திருப்தி எல்லாமே இருக்கும். அது என்னவோ உண்மைதான். ஆனால் அடுத்த நிமிஷம் பூஜைலாம் பண்ணிட்டோம், எப்படியும் இன்றைக்கி உள்ள செவ்வாய்க்கிழமை பூஜையை பெஸ்ட்டாக பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக அங்கே இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்கள் இல்லை அபிஷேகம் செட்டு இப்படி எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு நம்ம தான் பூஜை பண்ணிட்டோமே, முருகப்பெருமானுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டோமே அப்படின்னு இல்லாமல், அது பெரிய இடமோ இல்லை சின்ன இடமோ எவ்வளோ நீங்கள் இருக்கிறதுக்கு தகுந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்த கையோடு நம்ம என்னென்ன பொருள் பயன்படுத்தணுமோ அது எல்லாத்தையுமே கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு உட்காரோம் அப்படின்னா, நான் சொன்ன இந்த ஸ்கெடியூலு டூ டூ லிஸ்ட்டு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லாமல் இது எல்லாத்தையுமே மறுபடியும் எப்போ கழுவுவீங்க அதையும் யோசிச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம கிச்சன் ஒர்க்கு பண்ணுறோம். கிச்சனுக்குள்ளே தான் சிங்க் இருக்குது, அதே மாதிரி கிச்சனுக்குள்ளே தான் அவன் இருக்குது, கிச்சனுக்குள்ளே தான் மிக்சர் ஜாரு, கிரைண்டர் இப்படி எல்லாமே இருக்குது இல்லையா? ஆனால் இப்போ நம்ம மாவு அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாவு அரைச்சிட்டு என்ன செய்வோம், மாவுலாம் அரைச்சிட்டோம், எவ்வளோ பெரிய வேலையை முடிச்சிட்டோம்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாவு அரைக்கிற அந்த ட்ரம் இருக்குல்ல, ட்ரம்மை வந்து சரியாக நம்ம கழுவாமல் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து கழுவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி ரெஸ்ட் எடுப்போம்னு யோசிப்பேன். ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த டைமிங்கில் வர ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவான்னா, அடப்போ 10 நிமிஷம் இன்னும் ஒரு ½ அன் ஹவர் பண்ணிடுவோம், இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் பண்ணுவோன்னு சொல்லும்போது நம்மகிட்ட இருக்கிற அந்த பிரிஸ்க் எல்லாமே நம்ம அரைக்கும் போது பிரிஸ்காக இருப்போம், நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணும்போது பிரிஸ்காக இருப்போம். கையோடு முடிச்சிடணும், இவ்வளோ தூரம் வேலை பண்ணிட்டோம், நம்ம கையோடு சிங்கை க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு இல்லாமல் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம் உட்காரும்போது சடனாக ஒரு டயர்டு நமக்கு வரும். ஏன்னா நின்றுக்கிட்டே எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்யலாம், பட் உட்காந்துட்டோம் அப்படிங்கும்போது சடனாக டயர்டு வரும். அந்த டைமிங்கில் வர ஸ்டூடெண்ட்டை தட்டி விடணும். இல்லை இது வந்து நீ வர்றதுக்கான நேரம் இல்லை, இது கோச்சரோட டைமுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. ஏன்னா நானுமே ஒரு வேலையை செஞ்சு முடிக்கும்போது 10 நிமிஷம் உட்காருவேன். பட் சிங்க்கு கழுவிட்டு 10 நிமிஷம் உட்காந்துட்டு, அதே மாதிரி கிரைண்டரை கழுவிட்டு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படி செய்ய மாட்டேன். கிச்சன் ஒர்க்குனா டோட்டல் ஒர்க். ஆனால் இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ டோட்டல் ஒர்க்ஸுங்கும் போது உங்களுக்கு என்ன தோணும், இவ்வளோ கிச்சனு, சிங்க்கு, அதுக்கப்புறம் மிக்சர் ஜார் இப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகுமே அப்படின்னு தோணும். பட் அந்த மாதிரி செஞ்சாலும் நமக்கு ஒரு டயர்டை கொடுக்க தான் செய்யும். அதனால் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ், இப்போ நீங்கள் மொபைல் பார்க்குறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்கள் மைண்டுக்கு ஒரு அலார்ம் கொடுத்துட்டு செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்டு கோச்சருன்னு சொன்னது ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு இது என்ன புதுசாக இருக்குது, ஏதோ இந்த பொண்ணு சொல்லுதுன்னு கூட உங்களுக்கு தோணி இருக்கலாம். அப்படி கிடையாது. நம்ம எப்பயுமே கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிக்கும் போது நம்ம வேலைகளும் ஈஸியாக நம்ம வீடுமே ஒரு எலகண்ட்டாக பார்க்குறதுக்கு ரிச்சிடாக இருக்கும். ரிச்சிடுங்கிறது வந்து பெரிய பெரிய வீடாக இருக்கணும், பெரிய பெரிய மார்பிள் டைல்ஸில் இருக்கணும், இல்லை கிரானைட்டில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளால் எவ்வளோ பொருட்கள் உருவாக்க முடியுது, நம்மளால் நமக்கு தேவையில்லாத பொருட்களை எப்படி டீக்ளட்டர் பண்ணுறோன்றதுலையும் இருக்குது இல்லையா? ஏன்னா கிச்சனில் மசாலா டப்பா துடைக்கணும், ஸ்பைசஸ் ஜாரை துடைக்கணும், அதுக்கப்புறமா இந்த சர்க்கரை உளுந்து பருப்புன்னு போட்டிருக்கிற பாக்ஸை துடைக்கணும், அஞ்சரை பெட்டி துடைக்கணும், இப்படி எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு குழப்பிக்காமல் எதெல்லாம் நமக்கு டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பொருட்களை கிச்சனில் வச்சுக்கிறது நல்லது. அடுத்ததாக இவ்வளோத்தையும் நம்ம மைண்டில் எப்படி மெமரி பண்ணிக்கிறது அப்படின்னா, நமக்கு 2 சக்திகளை பவரை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த வேலை பண்ணணும், அந்த வேலை பண்ணணும், அந்த வேலை பண்ணணும், இந்த வேலை பண்ணணும், இப்படி நாமங்கள் படிக்காமல் கிச்சன் ஒர்க்கை நீங்கள் முடிக்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா அதை கையோடு முடிச்சிட்டிங்கன்னா அதை நம்ம மறந்துடுவோம். அது வந்து நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த இடத்துல நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக செகண்ட் பவர் என்னன்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு யோசிக்கிறீங்க, ஒரு ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பைஸ் ஜார் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது சம்திங் நீங்கள் செய்யணும்னு யோசிக்கிறீங்கன்னா அதை சடனாக முன்னாடி கொண்டு வர ஒரு பவர். உதாரணத்துக்கு இப்போது ஒரு வாரத்துக்கு அப்புறம் யோசிக்க வேண்டிய வேலைகளை கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இப்போ செய்யணும்னு
சும்மா கொஞ்ச நேரம் அதவே தொடர்ந்து யோசிக்காமல் நம்ம இப்போ செய்யணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணும்போது நமக்கு தள்ளி நடக்கக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாக நம்மக்கிட்ட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை ப்ரெஷராக செய்யக்கூடாது, பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணுற மாதிரி செய்யணும். இப்போ எனக்கு ஒரு ஆசை, பாட் பெயிண்டிங் பண்ணணும்னு யோசிக்கிறேன், இந்த வீக்கில் பண்ணணும். அதே மாதிரி பால்கனியை பற்றி உங்கள்கிட்ட ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதையுமே நான் கிளியர் பண்ணி அழகாக ஒரு லுக்கு கொடுக்கணும்னு யோசிக்கிறேன். பட் எனக்கு சண்டே தான் அது முடியுன்றதை நான் வந்து கிட்டத்தட்ட நான் ஃப்ரைடேவே முடிக்கணும்னு யோசித்தேன். பட் எனக்கு எப்படி சொல்கிறது, இயற்கையாகவே அது கொஞ்சம் தள்ளி போச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து சண்டே பண்ணலான்னு யோசித்தேன். பட் அதையுமே நான் எனக்குள்ளே என்ன யோசிச்சேன்னா, ஏன் சாட்டர்டே பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். இந்த மாதிரி நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இருக்கும். அதாவது நமக்கு பிடிச்ச வேலைகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரோம். இப்போ நமக்கு பிடிக்காத வேலைகள் எல்லாம் நம்ம செய்யணும்னா நமக்கு பிடிச்ச வேலைகளை அந்த இடத்துல வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலருக்கு கேம் விளாடணும், ஒரு சிலருக்கு ஷாப்பிங் போகணுன்னா வீட்டு வேலைகள் நமக்கு பிடிக்கலைனாலும் அந்த இடத்துல நம்ம அதை முடிச்சு தானே ஆகும். அந்த மாதிரி பிடிக்காத வேலைகள் செய்கிறதுக்கு பிடிச்ச வேலைகளை பயன்படுத்திக்கணும். இதுவும் இறைவன் கொடுத்த பவர் தான். இந்த மாதிரி பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீட்டு வேலைகளை ஈஸியாக முடிக்கலாம், நம்ம ஃபேமிலியோடையும் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி.